ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ பூமியின் மத்திய ஹோட்டலில் நிற்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி ஒரு ஈவினிங் வாக்குக்கு க்ரீனிச் பார்க்குக்கு வந்தாங்க. இது வந்து சூப்பராக இருக்குது. அதோட இந்த ஸ்ப்ரிங் டைமில் நல்லா செரி பிளாசம்ஸ் இப்படி பூக்கள் எல்லாம் பூத்து பார்க்கே வண்ணமயமாக இருக்குது. இதில் நாங்கள் ஸ்பெஷலாக என்ன பார்க்குறக்கு வந்தாங்கண்டா, இங்கே வந்து மத்திய ஹோட்டு ரேகையில் அந்த க்ரீன்விச் நேரம் கணிச்சுன்னு சொல்லிடமில்ல, அந்த க்ரீன்விச் அந்த கோட்டை பார்க்குறக்கு தான் நீங்கள் வந்தாங்க. இங்கே வந்து அந்த நேரம் கணிக்கிற அந்த செட்டப் அப்படியே இருக்குது. நாங்கள் அதை போய் பார்க்கலாம். அதில் இந்த இடையில இந்த பூக்கண்டுகள் இதுகள் பூக்கள் நல்ல வண்ணமயமான காடு மாதிரி இருக்குது. இந்த பார்க்கே நல்ல ஒரு கொஞ்சம் குலாவுற ஒரு இயற்கை அழகில் இருக்குது. யூகேக்குள்ளே இது வந்து லண்டனில் இருக்குது. லூசியம்ன்ற இடத்துல க்ரீனிச் பார்க்குன்னு தேடி பாருங்கோ. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த மத்திய ஹோட்டு ரேகை க்ரீன்விச் நேரம் குறிக்கிற அதையும் பார்க்கலாம். அதோட இந்த ரம்மியமான பார்க்கையும் பார்க்கலாம். ஓகே, வாங்க விளோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதால் நடந்து போகக்குள்ள இதில் ஒரு மியூசியம் இருந்தது. அதால் போகக்குள்ள எடுத்துனாங்க. அதுக்குள்ளே நாங்கள் போகலை இன்னும். இந்த பார்க்கால போகக்குள்ள அது வந்து வடிவாக தெரியுது. இது ஃப்ரீயாக டிக்கெட் எடுத்து போகிறதா என்னென்னு ஒன்று நான் விசாரிக்கல. ஆனால் நல்லா இருந்தது. இந்த கட்டிட தொகுதிகள், இந்த கண்காட்சி இதுகள் எல்லாம். அப்போ அதை ஒரு வீடியோ பதிவாக எடுத்தேன் நான். மற்றபடி நான் இதுக்குள்ளே போய் ஒன்றும் எடுக்கலை. எங்களுக்கு தேவையான இங்கே வந்து எல்லாருமே என்னதான் குளிர் மழை வெயில் என்றாலுமே எக்ஸசைஸ் செய்கிறத மறக்காமல் எப்போயுமே எக்ஸசைஸ் செய்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நாங்கள் மட்டும்தான் குளிருது வெயிலாக இருக்குதுன்னு வெளியில் போய் எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறேன்ட்டு. வேறு நாட்டு ஆட்கள் இல்லை இந்த நாட்டுக்காரர் எல்லாருமே எப்போயுமே ஆக்டிவாக எக்ஸசைஸ் செய்யணுன்னு தான் இருக்கிறீங்கன்னா நீங்களும் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வந்து க்ரீனிச் அந்த கோட்டடிக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு பொண்ட் மாதிரி இருக்குது. அந்த குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்துக்கு நடுவில் தான் அந்த கோட்டை வந்து குறித்து அதில் பாகமானி வச்ச மாதிரி வச்சு இந்த தண்ணி கூடி குறையிறதையும் அந்த மத்திய ரோட்டு ரோகையில் எவ்விடத்தில் சூரியன் வருது போகுதுன்றதை வச்சும் இந்த நேரத்தை கணிச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கான இதை தான் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், இது பாகமானி. அங்கால அந்த தண்ணி இருக்குது அந்த குளத்துக்குள்ளே. இங்கால அந்த கணிக்கிறதுக்கான இந்த மணிக்கூடு மாதிரி இருக்குது. இதை வச்சு தான் வேறு நேரம் கணித்து இந்த உலகம் இதை வச்சு தான் இந்த நேரம் கணிக்கிறத கணக்கெடுத்து இப்போ க்ரீன்விச் நேரப்படி 5 மணித்தேலம் கூடவா இல்லை 4 மணித்தேலம் குறைவா 1 மணித்தேலம் கூடவா குறைவான்றதை சொல்லினோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ பூமியின் மத்திய ஹோட்டலில் நிற்கிறோம். அக்கா ஒரு விலோ கடை பயப்படுத்திட்டீங்க. இதை பற்றி படிக்கல. நாங்கள் எப்போயோ எங்கேயோ கற்பனையில் கணிச்சிருப்பாங்கன்னு நினைச்சோம். உண்மையாகவே இப்படி ஒரு இடம் இருக்குது. அதில் இப்படி வச்சு இந்த பாகமணியெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி சூரியன் வர்ற போகிறத வச்சு எங்கே நிழல் விழுதுன்றதை வச்செல்லாம் நேரம் கணிச்சிருப்பாங்கன்றதை நினைக்கவே இல்லை. உண்மையாகவே ஜியோக்ரஃபி ஒரு பாடம் தான். ஆனால் அதை வந்து இப்படி நாங்கள் ரியலாக பார்த்து அப்படி என்று எந்த இதுலேயுமே நான் படிக்கலை. ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியே உண்மையாகவே இருக்குது இடம். அதை நினைக்கவும் சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்ததை நினச்சி எனக்கு பெருமையாகவும் இருக்குது. ஓகே, வாங்க அங்கால ஈவினிங் வாக்கை தண்ணி வந்து நாங்கள் இப்படியே பார்த்தாச்சு. அப்படியே இந்த பார்க்கையும் ஒருக்கா சுற்றி நடந்து கொஞ்சம் கலோரிஸ் பேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வீட்டு போகலாம். ஓகே, பாய். நீங்களும் மறக்காமல் எங்களோட வீடியோவை பாருங்கள்.
ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? நல்லா இருக்கு. அந்த வியூ இல்லை சும்மா போகும் அங்கே போகிறோம் போகிறோம். ஆ கேஷுவலா எடுக்க இங்கே வாங்க நின்று எல்லாருமே போயிட்டு எங்க When you're done. பக்கமாக இருக்கும். எஞ்சாலும் திரும்ப கூடாது. கொஞ்சம் ஐக்கியப்படுத்தி கொண்டு எடுத்துல அதை மறைக்கிறதுக்கு தான் அங்கே